தீருவின் வியாபாரம் அவர்களைச் சாரும். அக்காலத்திலே தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். 70 வருஷங்களின் முடிவிலே தீருவுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாயிருக்கும். மறக்கப்பட்ட வேசியே, நீ வீணையை எடுத்து நகரத்தை சுற்றித் திரி. நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுக்களை பாடு. 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். அப்பொழுது அது தன் பணயத்துக்கு திரும்பி வந்து பூமியிலுள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும். அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களைச் சேரும். தீருவுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழிவு எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் என்பதையும் ஏசாயா தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். தீருவுக்கு நிரந்தரமான அழிவு வரவில்லை. தீரு 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். நேபுகாத் நேச்சார் எருசலேம் நகரத்தை அழிக்கும் காலத்திலே அவர் தீருவையும் அழித்து போடுவார். எருசலேமை போலவே தீருவும் நீண்ட காலமாய் அழிந்து கிடக்கும். பாபிலோன் ராஜா தீருவின் பெருமையை தன்னுடைய கால்களால் மிதிப்பான். தீரு அழியும் போது கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும். பெருமைப்பட்ட தீருவை கர்த்தர் தாழ்த்துகிறார். தீரு மறுபடியும் கட்டப்படும் என்றும் அது தன்னுடைய மகிமைக்கு மறுபடியும் திரும்பும் என்றும் ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அக்காலத்திலே தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். ஒரு ராஜாவுடைய நாட்கள் என்னும் வாக்கியம் நேபுகாத் நேச்சாரின் ராஜ்யத்தை குறிக்கிற வாக்கியமாகும். கோரேசு ராஜா தன்னுடைய தேசத்தில் சிறையிருப்பில் இருந்த யூதர்களை விடுவித்தார். அவர்கள் எருசலேமுக்கு போய் தேவாலயத்தை கட்டுமாறு அவர்களை உற்சாகப்படுத்தினார். அதே காலத்தில் கோரேசு தீருவின் ஜனத்தையும் அவருடைய தேசத்திற்கு அனுப்பினார். தீருவை திரும்ப கட்டி எழுப்புமாறு அவர்களையும் உற்சாகப்படுத்தினார். கர்த்தர் 70 வருஷங்களின் முடிவிலே வந்து தீருவை சந்திப்பார். தீருவின் மீது கர்த்தருடைய கோபம் நிரந்தரமாய் தங்கியிருக்காது. ஒரு காலத்தில் தீரு ஏராளமான தேசங்களோடு வியாபாரம் பண்ணிற்று. கர்த்தர் தீருவின் வியாபாரத்தை மறுபடியும் செழிக்கச் செய்வார். தீரு தன்னுடைய பெருமையினால் அழிந்து போகும். அவர்கள் சிறையிருப்புக்கு போவார்கள். 70 வருஷங்களின் முடிவிலே தீருவுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாய் இருக்கும் என்று ஏசாயா சொல்லுகிறார். தீரு ஒரு வேசியை போல பாடல்களை பாடுவாள். அவளுடைய வேசித்தனத்தின் நிமித்தம் அவளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அவள் விடுவிக்கப்பட்ட பின்பு மனம் திரும்பாமல் மறுபடியும் தன்னுடைய வேசித்தனத்திற்கு திரும்பி விடுகிறாள். தீருவின் ஜனங்களும் வேசிகளைப் போலவே இருக்கிறார்கள். சிறையிருப்பில் இருந்த தீருவின் புத்திரர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு எப்படி வியாபாரம் செய்வது என்பது தெரியும். குறுக்கு வழியில் சம்பாதிக்கவும் தெரியும். தீரு சிறிது காலம் வியாபாரம் செய்யாமல் சிறையிருப்பில் இருந்தது. இப்போது சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்து மறுபடியும் வியாபாரம் பண்ணுகிறது. வியாபாரத்தில் தீருவின் துர்க்குணமும் மோசமான சுபாவமும் வஞ்சக எண்ணங்களும் நிரம்பி இருக்கிறது. தீரு மறக்கப்பட்ட வேசியை போல இருக்கிறது. ஒரு வேசி தன்னுடைய வேசித்தனத்தை விட்டு ஊரை விட்டே போய்விட்டால் ஜனங்கள் சிறிது காலம் அவளை மறந்திருப்பார்கள். அவள் மறக்கப்பட்ட வேசியாய் இருப்பாள். ஊரை விட்டு போனவள் மறுபடியும் அந்த ஊருக்கு திரும்பி வந்தால் அவள் தன்னுடைய வேசித்தனத்தை மறுபடியும் ஆரம்பிப்பாள். வீணையை எடுத்து நகரத்தை சுற்றி திரிவாள். மனுஷரை மயக்குவாள். வீணையை இனிதாக வாசித்து பல பாடல்களை பாடுவாள். தீருவும் மறக்கப்பட்ட வேசியை போல இருக்கிறது. அது சிறிது காலம் சிறையிருப்பில் இருந்தது. இப்போது தீருவின் ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்திருக்கிறார்கள். தங்களுடைய பழைய தொழிலை செய்ய போகிறார்கள். தீரு மறுபடியும் தன் பணயத்திற்கு திரும்பி வந்து பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும். தீருவின் வியாபாரத்தை ஏசாயா தீர்க்கதரிசி வேசியின் வேசித்தனத்தோடு ஒப்பிடுகிறார். தீரு இதுவரையிலும் தன்னுடைய தேசத்தின் எல்லைக்கு உட்பட்டு வியாபாரம் பண்ணிற்று. பக்கத்தில் உள்ள நாடுகளோடும் கப்பல் மூலமாய் வியாபாரம் பண்ணிற்று. ஆனால் தீரு சிறையிருப்பில் இருந்து வந்த பின்போ அது பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும். உலக சிநேகம் ஆவிக்குரிய வேசித்தனம். ஆகையினால் யாக்கோபு பொருளாசைக்காரரை விபசாரரே
விபசாரிகளே என்று சொல்லுகிறார். தீரு மறுபடியும் தன்னுடைய வியாபாரத்திற்கு திரும்பி வருகிறது. தன்னுடைய தாளந்துகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்கிறது. தீருவின் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். தீருவின் வியாபாரமும் வியாபாரத்தின் மூலமாய் வந்த லாபங்களும் கர்த்தருக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் அர்ப்பணிக்கப்படும். தீருவின் வருமானம் கர்த்தருடைய ஊழியத்தில் பயன்படுத்தப்படும். தீரு இதற்கு முன்பு பொருளாசையோடு இருந்தது, ஆனால் இப்போதோ தெய்வ பக்தியோடு இருக்கிறது. தீரு முன்பு தரித்திரருக்கு தீங்கு செய்து கொள்ளை லாபம் சம்பாதித்தது. இப்போதோ தரித்திரருக்கும் மன உருக்கத்தோடு உதவி செய்கிறது. தீரு தன்னுடைய தொழிலின் மூலமாய் வருகிற லாபத்தை பொக்கிஷமாய் சேர்க்காது, பணத்தை பூட்டியும் வைக்காது. தீருவின் ஜனங்கள் கடினமாய் உழைக்கிறார்கள், நேர்மையாய் வியாபாரம் பண்ணுகிறார்கள். இதனால் வரும் லாபத்தை தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் பயபக்தியோடு பயன்படுத்துகிறார்கள். லாபத்தில் மீதமுள்ளதை கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் தீருவின் ஜனங்கள் தங்கள் வியாபாரத்தின் மூலமாய் வந்த லாபத்தை செலவு பண்ணுகிறார்கள். ஆசாரியர்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுமே அவருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள். அவர்கள் திருப்தியாய் சாப்பிட வேண்டும், நல்ல வஸ்திரங்களை தரிக்க வேண்டும். புதிய தீர்விலே கர்த்தரை நம்பும் நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தரை பற்றிய அறிவு தீருவின் ஜனங்களிடத்தில் காணப்பட வேண்டும். அவர்கள் எல்லோருமே இஸ்ரவேலின் தேவனிடத்தில் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். யூதா தேசத்திலே தீருவின் மனுஷர் வாசம் பண்ணினார்கள். மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள். நெகேமியா 13:16. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இஸ்ரவேலின் பட்டணங்களை விட தீரு சீதோன் ஆகிய பட்டணங்களுக்கு நற்பெயர் இருந்தது. கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டு இருந்ததானால் அப்பொழுதே இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். மத்தேயு 11:21. அப்போஸ்தலருடைய நாட்களில் தீரு பட்டணத்தில் கிறிஸ்தவ விசுவாசிகள் இருந்தார்கள். சீப்ரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்துறையில் இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாய் இருந்தது. அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். அப்போஸ்தலர் 21:3-4. நம்முடைய தொழில் வியாபாரம் ஆகியவற்றின் மூலமாய் வரும் வருமானத்தை கர்த்தருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். அது கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பிரதான ஆசாரியனுடைய கிரீடத்தின் பட்டத்தில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்து எழுதப்பட்டிருப்பது போல நம்முடைய வியாபாரத்திலும் தொழிலும் அதன் மூலமாய் வருகிற வருமானத்திலும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்து எழுதப்பட வேண்டும். பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசும் பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அதை உயர பாகையின் மேல் கட்டும்படி கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே இள நீல நாடாவினால் கட்டினார்கள். யாத்திராகமம் 39:30-31. நாம் முதலாவதாக நம்மையே கர்த்தருக்கு பரிசுத்தமாய் அர்ப்பணிக்க வேண்டும். நாம் ஒரு வேலையை செய்வதற்கு முன்பாக, ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பாக அதை கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண வேண்டும். நம்முடைய பொருளாதாரம் கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். நம்முடைய ஐஸ்வர்யம் சுவிசேஷ பிரபல்யத்திற்கு பயன்பட வேண்டும். தரித்திரரையும் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் போஷிப்பதற்கும் ஆதரிப்பதற்கும் நம்முடைய பணத்தை செலவு பண்ண வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வியாபாரமும் நம்முடைய தொழிலும் நம்முடைய வருமானமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தருடைய மகிமையை நாட வேண்டும். நாம் கர்த்தருடைய மகிமைக்காக வியாபாரம் பண்ணும்போது நம்முடைய வியாபாரம் செழிக்கும். தீருவின் வியாபாரம் அவர்களை சேர்ந்தது போல நம்முடைய வியாபாரமும் தொழிலும் நம்மை சேரும், நிலைத்து நிற்கும், நமக்கு செழிப்பு உண்டாகும். யூதா தேசம் 70 வருஷம் சிறையிருப்பில் இருக்கும். பாபிலோன் ஆட்சி காலமும் 70 வருஷம் இருக்கும். நேபுகாத்நேச்சார் தன்னுடைய ராஜ்யத்தின் 1ஆம் வருஷத்தில் தீருவின் மீது முற்றுகை போட்டான்.
இதில் இருந்து தரியுவும் கோரேசும் பாபிலோனை கைப்பற்றுவதற்கு 70 வருஷங்கள் ஆயிற்று. அக்காலத்தில் பாபிலோனால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். எரேமியா இந்த தேசங்களை பற்றி குறிப்பிடும் போது இவர்கள் பாபிலோனின் ராஜாவை சேவித்ததாக கூறுகிறார். நேபுகாத் நேச்சாரின் காலத்தில், பெல்ஷாத்சார் ராஜாவின் காலத்திலும் பாபிலோனால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். ஒரு ராஜா என்பது தானியேல் 7:17 வசனத்தின்படி ஒரு ராஜ்யத்தை அல்லது ஒரு ராஜ வம்சத்தை குறிக்கும். தீரு மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படும். ஒரு வேசியை போல பாடலை பாடும். தீருவை 70 வருஷங்களுக்கு பின்பு கர்த்தர் மறுபடியும் கூட்டி சேர்ப்பார். இதற்கு முன்பு தன்னிடமிருந்த ஐஸ்வர்யங்களை தீரு மறுபடியும் பெற்றுக்கொள்ளும். பல இடங்களுக்கும் வணிகம் செய்வதனால் தீருவின் செல்வம் பெருகும். அழிந்து போன பட்டணத்தை இவர்கள் திரும்ப கட்டுவார்கள். நேபுகாத் நேச்சார் தீருவின் பட்டணத்தை முதலாக அழித்தான். அதற்கு 255 வருஷங்களுக்கு பின்பு மகா அலெக்சாண்டர் புதிய தீருவை அழித்து போட்டான். 1000 வருஷ அரசாட்சியிலும் புதிய பூமியிலும் தீரு அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தீருவின் வியாபாரம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் தீருவின் ஐஸ்வர்யம் பயன்படும். அந்நாளிலே குதிரைகளின் மணிகளில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும்.